Hello students, welcome to School Less. இன்னைக்கு 6th standard Mathsல exercise 3.3 ratio sums sum number 7 to 16 பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த unitary methodனா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். Unitary method is a method of solving a problem by first finding the value of a single unit. அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? Then finding the necessary value by multiplying the single unit value. இதில் போட்டிருக்கிறது ஒன்றுமே நம்மளுக்கு புரியாது. ஆனால் சிம்பிளாக நான் சொல்கிறேன் என்னென்னு. ஒரு 10 முட்டை வாங்கணும். 10 எக்ஸோட காஸ்ட் வந்து என்னன்னு பார்க்கலாம். 70 rupees அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, பிரியாணி செய்யணும். நம்ம இன்னும் நிறைய முட்டை வாங்கணும். அது 20 eggs வாங்கணும். 20 எக்ஸோட காஸ்ட் என்ன? காஸ்ட் ஆஃப் 20 eggs வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ 10 எக்ஸோட காஸ்ட் 70 rupees. காஸ்ட் ஆஃப் 20 எக்ஸ்னா என்ன? இதை யூனிட்டரி மெத்தடில் பண்ணுறதுனா என்ன பண்ணுவோம்? யூனோ அப்படின்னா என்னது? ஒன்றுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு எக்கோட விலை என்னன்னு முதல் கண்டுபிடிக்கணும். 10 எக்கோட விலை 70 rupeesனா 1 எக்கோட காஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் 1 எக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 70/10. இங்கே இருக்க 10 வந்து இப்படி கீழே போய் டிவிஷனாக மாறிடும். 70/10 ஒரு எக்கோட விலையை கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த யூனோ ஒன்னோட ரேட் என்ன, இல்லை ஒன்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறதா யூனிட்டரி மெத்தட். ஒரு எக்கோட வேல்யூ வந்து எப்படி டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம்? 70/10. இப்போ என்ன? காஸ்ட் ஆஃப் 20 எக்ஸ். ஸோ 20 எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவோம்? காஸ்ட் ஆஃப் 20 எக்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? இது கூட நான் 20 மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? இது கூட 20 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து அந்த 20 எக்ஸோட காஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ 20 எக்ஸோட காஸ்ட் வந்து 140 rupees. ஸோ இதுதான் யூனிட்ரி மெத்தட். ஒன்னோட ரேட் எவ்வளோ, இல்லை ஒன்னோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு முதல் கண்டுபிடிச்சிட்டு அது கூட நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறத மல்டிப்ளை பண்ணுவோம். இதுதான் யூனிட்ரி மெத்தட். இப்போ சம்ஸ் பண்ண உங்களுக்கு இது என்னென்னு புரியும். இங்கே திருப்பியும் இப்போ இந்த டெஃபினேஷனை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இட்ஸ் அ மெத்தட் ஆஃப் சால்விங் அ ப்ராப்ளம் பை ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் அ சிங்கிள் யூனிட். சிங்கிள் யூனிட்னா ஒரு முட்டையோட விலை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். தென் ஃபைண்டிங் த நெசசரி வேல்யூ பை மல்டிப்ளைங் த சிங்கிள் யூனிட் வேல்யூ. ஒரு முட்டையோட விலை எங்கே கண்டுபிடிக்கிறோம்? 20 முட்டையோட விலை என்னன்னு சொல்லி 20 into the value of 1 egg அப்படின்னு மல்டிப்ளை பண்ணுறோம்ல, அதுதான் யூனிட்ரி மெத்தட். 7th question பார்க்கலாம். If a person reads 20 pages of a book in 2 hours, how many pages will he read in 8 hours at the same speedனு கேட்குறாங்க. ஸோ 2 ஹவர்ஸில் 20 pages படிக்கிறாங்க, 8 ஹவர்ஸில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? யூனிட்ரி மெத்தடில் 2 ஹவர்ஸ்க்கு இவ்வளோனா 1 ஹவருக்கு எவ்வளோன்னு முதல் கண்டுபிடிக்கணும். அதுதான் பண்ண போகிறேன். யூனிட்ரி மெத்தட் படி நம்பர் ஆஃப் பேஜஸ் ரெட் இன் 2 ஹவர்ஸ் வந்து 20. நம்பர் ஆஃப் பேஜஸ் ரெட் இன் 1 ஹவர்னா என்னது? 20 டிவைடட் பை 2ன்னு போட்டு நம்ம இங்கே 10ன்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது நம்பர் ஆஃப் பேஜஸ் ரெட் இன் 8 ஹவர்ஸ் அட் த சேம் ஸ்பீட். 8 ஹவர்ஸில் எவ்வளோ படிச்சிருப்பாங்க? 10 into 8 which is equal to 80 pages. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸில் 20னா 1 ஹவரில் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு 8 ஹவர்ஸ்க்கு எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல, அதனால 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்படி தான் இந்த சம்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சோலன் வாக்ஸ் 6 kilometers in 1 hour at constant speed. Find the distance covered by him in 20 minutes at the same speed. So 1 hourன்றது 60 minutes நம்மளுக்கு தெரியும். ஸோ 60 minutesல he's walking 6 kilometers. 20 minutesல எவ்வளோ வாக் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நம்ம முதல்ல யூனிட்ரி மெத்தடில் 1 hourன்றது என்னது? 60 minutes அப்படின்னு நான் எழுத போகிறேன். டிஸ்டன்ஸ் வாக்ட் இன் 60 minutes வந்து எவ்வளோன்னு முதல்ல எழுத போகிறேன்? 6 kilometers எழுத போகிறேன். அப்போ டிஸ்டன்ஸ் வாக்ட் இன் 1 minute என்ன? யூனிட்ரி மெத்தட்னாலே ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணுறாங்க, எவ்வளவு கவர் பண்ணுறாங்க, எவ்வளோ பேஜ் படிக்கிறாங்க, அந்த மாதிரி தானே கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் வாக்ட் இன் 1 minute வந்து எவ்வளோன்னு பார்த்தா 6 kilometers by 60. ஓகேங்களா? 6 kilometers by 60. ஸோ இது இங்கேயே அடித்து நம்ம டெசிமல் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு இல்லை, சம் இன்னும் போகும்ல. இப்போது ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ நடக்கிறாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின் அது கிடையாது. 20 minutesல எவ்வளோ கிராஸ் பண்ணுறாரு, எவ்வளோ நடக்கிறாருன்னு தான் கொஸ்டின். அப்போது இந்த யூனிட் வேல்யூவை, அதாவது இந்த ஒரே ஒரு இதுக்கான வேல்யூவோட நான் 20 மல்டிப்ளை பண்ணுவேன். இப்போ நீங்கள் வந்து கேன்சல் பண்ணி ஆன்சர் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது போயிடும். ஸோ ஆன்சர் வந்து, ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிடும். 6ம் 6ம் 1 டைம் போகும். ஸோ டிஸ்டன்ஸ் வாக்ட் இன் 20 minutes வந்து 2 kilometers. ஓகேங்களா? ஸோ 20 இது எப்படி நீங்கள் இன்னும் கிராஸ் செக் பண்ணணும்னா இப்படி திங்க் பண்ணி பாருங்கள். 20 நிமிஷம்
அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம் இன்னொரு 20 நிமிஷம் ஆட் பண்ணிக்கோங்க. 20 நிமிஷம் இது கிராஸ் செக் பண்ண தான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு 20 நிமிஷம். இதெல்லாம் சேர்த்தா என்ன வரும்? 3 20 நிமிஷம் சேர்த்தா 60 மினிட்ஸ் வந்துடுங்களா? டோட்டலாக 60 மினிட்ஸ் வந்துடும். 3 20 நிமிஷத்தை சேர்த்தா டோட்டலாக 60 மினிட்ஸ் வந்துடும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு 20 நிமிஷத்துக்கு 2 கிலோமீட்டர் நடக்கிறாரு, அடுத்த 20 நிமிஷத்துக்கு இன்னொரு 2, அடுத்த 20 நிமிஷத்துக்கு இன்னொரு 2 கிலோமீட்டர். ஸோ இப்படி நடந்தாருன்னா அவர் டோட்டலாக 1 ஹவரில் 6 கிலோமீட்டர்ஸ் நடந்திருப்பார். ஸோ அதான் நம்ம கொஸ்டின்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர் கரெக்ட். இது ரிவர்ஸில் நீங்கள் சும்மா செக் பண்ணி பார்க்கறதுக்காக சொல்கிறேன். பட் கான்செப்ட் இதுதான். ஒரு மினிட்ல எவ்வளோ நடக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டு இன்டூ வாட் எவர் நம்பர் they have given, you have to multiply and find the answer. இந்த சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். The number of correct answer given by Carmugilan and Kavita in a quiz competition are in the ratio 10:11. If they had scored a total of 84 points in the competition, then how many points did Kavita get? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ரேஷியோவில் இருக்குது? 10:11 இருக்குது. டோட்டலாக 84 பாயிண்ட்ஸ். 84 பாயிண்ட்ஸ் டோட்டலாக இது பண்ணியிருக்காங்க. இது என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 10:11. ஸோ 10:11னா 10 கூட ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறாங்க. அதேமாதிரி 11 கூட ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 84 கிடைக்குது. அதான அர்த்தம். ஓகேங்களா? புரியுதில்ல? இந்த 10 டைம்ஸ் சம்திங் அண்ட் 11 டைம்ஸ் சம்திங். இந்த எக்ஸ் அடி வாங்கி தான் 10:11 ரேஷியோவை நம்ம எழுதுகிறோம். ஸோ அந்த எக்ஸ்ன்றதை நம்ம இப்போ திருப்பி இமேஜின் பண்ண போகிறோம். 10x and 11x வந்து சேர்ந்து தான் 84 உருவாக்க போகுது அப்படின்னு சொல்லி அதை நம்ம திருப்பி இமேஜின் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 10xன்றது யார்? கார்முகிலன் ஸ்கோர் பண்ண பாயிண்ட். 11xன்றது கவிதா ஸ்கோர் பண்ண பாயிண்ட். ஸோ இந்த கான்செப்டை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம் ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஸோ கார்முகிலன் அண்ட் கவிதா வந்து ஸ்கோர் பண்ணது 10:11. டோட்டல் பாயிண்ட்ஸ் கோட் வந்து 84. கொஸ்டின் வந்து எழுதிக்கிறோம். ஸோ கார்முகிலனோட பாயிண்ட் வந்து எவ்வளோ? 10xன்னு வச்சுக்கிறோம். கவிதாவோட பாயிண்ட்டை 11xன்னு வச்சுக்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த 84. இப்போ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஈக்குவேஷனை வச்சு தான் கவிதா எவ்வளோ ஸ்கோர் பண்ணான்றது கண்டுபிடிக்க போகிறோம். கவிதா ஸ்கோர் பண்ணது வந்து இப்போ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்குது. இந்த 11xன்ற வேல்யூ தான் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நம்ம போன சாப்டர் அல்ஜிப்ராவையும் யூஸ் பண்ணுறோம். என்னன்னா இந்த 10x + 11x = 84ன்னு ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை எழுதியாச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷனை எழுதிட்டு 10 + 11 என்னது? 21x. 21x = 84. இந்த 21ன்றது இந்த சைட் போகும்போது டிவிஷனாக மாறி x = 84/21 which is equal to 4. ஓகேங்களா? எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். சம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கக்கூடாது. இங்கே நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது கவிதா ஸ்கோர் பண்ண பாயிண்ட். கவிதா எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்கா, அதாவது 11xன்ற இந்த வேல்யூ வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 11 × 4ன்னு நம்ம நெக்ஸ்ட்டு அதை மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். If x is equal to 4, then Kavita got 11 times 4, which is equal to 44 points. So, 44 pointsன்றது யாரு? நம்ம கவிதா ஸ்கோர் பண்ணியிருக்கா. கார்முகிலன் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? கார்முகிலன் வந்து 10x ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 10x, which is equal to 10 × 4, which is equal to 40 பாயிண்ட்ஸை கார்முகிலன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இது சம்மில் இல்லை, நம்ம சும்மா வெரிஃபை பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கவிதா கார்முகிலன் 44 பாயிண்ட் கவிதாவும் 40 கார்முகிலனும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, which is equal to 84 பாயிண்ட்ஸ். பார்த்தீங்களா? நம்மளுக்கு இந்த நம்பர் வந்துருச்சு. பார்த்தீங்களா? 84ன்றது. ஸோ அப்போ நீங்கள் சம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. இது கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக தான் சொல்கிறேன். இந்த சம் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 44 கூட கார்முகிலனோட பாயிண்ட்டையும் ஆட் பண்ணால் 84 கிடைக்கணும். இல்லாட்டினா எங்கேயோ தப்பு விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். 10th sum பார்க்கலாம். Carmegan made 54 runs in 9 overs. Asif made 77 runs in 11 overs. Whose run rate is better அப்படின்னு கேட்குறாங்க. ரன் ரேட்னா என்னென்னா ரேஷியோ ஆஃப் ரன்ஸ் டு ஓவர்ஸ். ரன்ஸ் டு ஓவர்ஸ். ரன் இஸ் டு ஓவர்ன்றதான் ரேஷியோ, ரன் ரேட்டோட ரேஷியோ. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? கார்மேகன் வந்து 9 ஓவர்ஸ்க்கு 54 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ நான் இங்கே என்ன எழுதுவேன்? ரன் ரேட் ஆஃப் கார்மேகன் வந்து 54/9 எழுதுவேன். அடுத்தது ஆசிஃப் வந்து 11 ஓவரில் 77 ரன்ஸ். ஸோ இந்த சம்லாம் நீங்கள் அப்படியே மனசுலேயே போட்டுருவீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டை பற்றி இருக்குல்ல, ஸோ நீங்கள் உங்கள் மைண்ட்லேயே போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 54/9னா 6, 77/11னா 7. ஸோ 6 பெருசா 7 பெருசா? 7 தான் பெருசு. ஸோ ரன் ரேட் ஆஃப் ஆசிஃப் தான் வந்து அதிகமாக இருக்குது.
ரன் ரேட் ஆஃப் கார்மேகன் வந்து கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். யூ பர்ச்சேஸ் 6 apples for ₹90 and your friend purchases 5 apples for ₹70. Whose purchase is betterன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து 90 rupeesக்கு 6 apples பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து 70 rupeesக்கு 5 apples பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. யாரோட பர்ச்சேஸ் வந்து பெட்டர்னு கேட்குறாங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ், இது உங்களோட பர்ச்சேஸ், யுவர் பர்ச்சேஸ். ஸோ இதை ரெண்டையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 90 divided by 6 எப்படி பண்ணுவோம்? இதை டிவைட் பண்ண போகிறோம். 90 by 6 ஃபஸ்ட்டு 6 டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா இது 1 டைம் போகும். அப்புறம் இங்கே 3 கேரி ஓவர் ஆகும். 6 5s are 30. இது வந்து இப்போ லாங் டிவிஷனில் போட்டோன்னா இப்படிங்க. ஓகேங்களா? 6 ஒருக்கா வரும், மேலே 1 டைம் போகும், 3 பேலன்ஸ் வரும். 9 - 6 3, 0 கீழே இருப்பேன். 6 5s are 30 தானே. ஸோ 5 இங்கே போட்டு 30. ஸோ 0. ஸோ 15ன்றது இவங்களோட ஒரு ஆப்பிள் வாங்கின பர்ச்சேஸ் காஸ்ட்டு. இவங்க ஃப்ரெண்ட் எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 70 divided by 5 போட போகிறேன். ஸோ 7 வந்து 1 டைம் போகும். 7 - 5 2, 0 கீழே இருக்குன்னா 20ன்னு வரும். 5 4s are 20 தானே. ஸோ 5 4s are 20னா 0. ஸோ இவங்க ஆப்பிளோட காஸ்ட் வந்து 14. ஸோ உங்கள் ஃப்ரெண்டோட ஆப்பிளோட காஸ்ட் வந்து 70 by 5 வந்து 14, 90 by 6 வந்து 15. ஸோ யாரோட பர்ச்சேஸ் பெட்டர்னு கேட்குறாங்க. யார் கம்மியான விலை கொடுத்து வாங்கியிருக்கா? உங்கள் ஃப்ரெண்டு தான் கம்மியான விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ your friends purchase is better. ஓகேங்களா? நீங்கள் 6 ஆப்பிள் 90 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு 5 ஆப்பிள் 70 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ஆப்பிளோட காஸ்ட் என்ன? 70 by 5 14. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு தான் கம்மியான ருப்பீஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. Choose the correct answer of 12th one. Which of the following are in proportion னு கேட்குறாங்க. 3:5, 6:11. ஆப்ஷன் பியா சியா டியான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எழுதி பார்க்கலாம். 3/5 6/11. இதை பார்த்தீங்கன்னா எப்படினாலும் அடி வாங்கி ஈக்குவலாக வராது. ஸோ இது கிடையாது. நெக்ஸ்ட்டு 2/3யும் 9/6ம். 9/6 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 3/2ன்னு வரும், உல்ட்டாவாக வரும். ஸோ இதுவும் கிடையாது. அடுத்தது 2/5 10/25. 10/25 அடித்தா மட்டும்தான் எனக்கு 2 times and 5 timesனு கரெக்டாக போகுது. 5 2s are 10, 5 5s are 25. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இதுவும் தப்பு. 3:1, 1:3யும் உல்டாவாக இருக்குது. ஸோ அதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். If the ratio is formed using, next choose the correct answer. If the ratio is formed using the numbers 2, 5, x 20 in the same order or in proportion, then x isன்னு கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ இதை வச்சு ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அது எப்படி எழுதுவோம்? 2:5 x:20 இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ இதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். ஸோ 5x இஸ் ஈக்குவல் டு 2 × 20. அதை எழுதுகிறோம். அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு இந்த 5 வந்து கீழே வந்துடும், டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ 2 × 20 by 5, 5யும் 20யும் 4 times போகுதா? ஸோ x is equal to 4 2s are 8. ஸோ 8 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த சம்மை எடுத்து எழுதும்போது 2:5 is proportional to x:20 அப்படின்னு கரெக்டாக அதே ஆர்டரில் எழுதணும், மாற்றி எழுதிடக்கூடாது. ஓகேங்களா? சேம் ஆர்டரில் எழுதணும். அடுத்த சம் பார்க்கலாம். இஃப் x:5 is in proportion to x:25, then x isன்னு கேட்குறாங்க. ஸோ 7:5 is proportional to அப்படின்னா இந்த 4 புள்ளி வச்சுட்டு x:25 இப்படின்னா xோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். 7 × 25 இஸ் ஈக்குவல் டு 5 × 6. இப்போது இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 5 கீழே வந்துடும். கீழே வந்தால் 5யும் 25யும் அடி வாங்கி 7 5s are 35. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். 15th sum. If a Barbie doll cost 90 rupees, then the cost of 3 such dolls is என்னன்னு கேட்குறாங்க. ஒரு டாலோட விலை வந்து 90 rupees. அந்த யூனிட்ரி மெத்தடில் அவங்க $1 ரேட் கொடுத்துட்டாங்க. 3 டால்ஸோட ரேட் என்னன்னு நம்ம அது $1 ரேட்டோட மல்டிப்ளை பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம். 9 3s are 270. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 16th question. If a man walks 2 kilometers in 15 minutes, then how much will he walk in 45 minutes அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If a man walks 2 kilometers in 15 minutes, then he will walk dash kilometer in 45 minutes.
ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 15 மினிட்ஸில் 2 கிலோமீட்டர் வாக் பண்ணுறாங்க. அப்போது 45 மினிட்ஸில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 15 கொடுத்துருக்கிறதுனால நம்ம 1 மினிட்ல எவ்வளோன்னு யூனிட்ரி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 1 மினிட்ல 2/15 கிலோமீட்டர் வாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ கொஸ்டின் வந்து 45 மினிட்ஸில் எவ்வளோ வாக் பண்ண போகிறாங்கன்னு கேட்குறாங்க. 2/15 × 45. ஸோ 15ம் 45ம் எத்தனை டைம்ஸ் போகும், 3 டைம்ஸ். 15 3s are 45. அதனால நான் இதை ஒருக்கா அடிச்சுக்கிறேன். 3 2s are 6 கிலோமீட்டர் வாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ 6 கிலோமீட்டர் வாக் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஸோ புரிஞ்சுதுங்களா? 15 மினிட்ஸில் 2 கிலோமீட்டர் நடக்கிறாங்கன்னா 1 நிமிஷத்தில் எவ்வளோன்னு முதல் கண்டுபிடிச்சிட்டு 45 மினிட்ஸ்க்கு எவ்வளோன்னு மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.